ஆனால் நம்மளால் ஏதாவது மக்களுக்கு ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் இந்த மாதிரி என்னுடைய திரைப்படங்களை நான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நான் வச்சு இவ்வளோ தூரம் என்னுடைய கருத்துக்களை கூட நான் சொல்லிட்டு இருந்தேன். கேப்டன் பிரபாகரில் கூட அந்த நேரத்தில் இவங்க வீரப்பனை பிடிக்காதனால கூட அந்த நியாயங்களை கற்பித்து எதனால் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி என்னுடைய எண்ணங்கள் எப்பயுமே. இப்போ ரமணா படத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த ரமணா படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்களை வந்து பேட்டி காணும்போது அவங்க சொல்லியிருக்காரு, இந்த கதையை விஜயகாந்த் வைத்து சொன்னால்தான் எடுபடும், வேறு யாரை வச்சு சொன்னாலும் எடுபடாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரே வச்சு எடுத்தேன் அப்படின்னு. இப்படி நான் என்னுடைய திரைப்படத்துறையில் என்னுடைய கருத்துக்களையும் நான் செய்கின்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அதை எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அதில் பத்திரிகை நண்பர்கள் கூட அதிகமாக சொன்னாங்க, நீங்கள் ஏன் தனி மனிதனாக இருந்து செய்கிறீங்க, தைரியமாக நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்து செஞ்சால் என்ன அப்படின்னாங்க. நானும் அது பொறுமையை காத்துக்கிட்டே இருந்தேன், பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, அண்ணா இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் திட்டுறாங்க, போர்டு வச்சா திட்டுறாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் காலையில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு உக்காரு அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா எந்திரிம்பாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு கட்சிக்காரங்க வந்துட்டாங்க, அப்புறம் என்னங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவாங்க. ரைட்டுன்னு அவர் பொண்ணை வந்து உட்காரு, இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க, அவங்க பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க, திரும்ப இன்னொரு கட்சிக்காரங்க வருவாங்க. இப்படி நான் காலையில் 9 மணிக்கு போனேன், ராத்திரி 9 வரைக்கும் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன். வெளியே இருந்து பார்க்குறேன், ஏதோ பிடிச்சி வச்சுட்டாங்க மாதிரியே பார்ப்பாங்க. நான் அப்போ கடைசியாக 9 மணிக்கு மேலே காவல்துறை அதிகாரிகளை பார்ப்பேன். சொல்லுவார், என்னப்பா சொல்லு அப்படின்னு. நான் சார் நான் காலையிலேருந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்களேயோ, நீ மன்றம் தானேயா, சும்மாரி, அவங்கெல்லாம் கட்சிக்காரங்க, நீ என்னையா அப்படிங்கிற ஏளன பேச்சுகள் அடிக்கடி சொல்லும் பொழுது, அப்படின்னா மன்றம்னா இவங்களுக்கு என்ன சாதாரணமாக போச்சா? இன்னைக்கு தான் கட்சி. தயவு செய்து இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரையும் பாருங்க, இந்த அத்தனை பேரும் மன்றத்தில் இருக்கிறவங்க தான். அன்னைக்கு இவங்கெல்லாம் எல்லா கட்சியில இருக்கும் பொழுது இவங்க ஓட்டு மாத்திரம் தேவை, மற்ற நேரங்கள் மாத்திரம் மன்றத்துக்காரன் எதுக்குன்னு மட்டும் திட்டுறது. இதையெல்லாம் நினைச்சா வேதனைப்பட்டேன். நீங்க ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்க, என்னுடைய அறிக்கை என்ன இருக்கும், உங்களுக்கு இஷ்டப்பட்ட கட்சிகளுக்கு நீங்கள் உங்க ஓட்டை போட்டுக்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இவங்க சீண்டி இப்படி சொல்லி நான் கடைசியில் பார்த்தா, ஏன்டா என் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு நீங்கள் எங்களையே திட்டிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் நேரங்கிறத வந்து ஓட்டு போடுன்னு கூட்டுக்கிட்டு காருக்காரா சுற்றுறது, அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா கரடி தூர தூக்கி போட்டு போய் தலை நீ போ அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் என் மனசுக்குள்ளே தோன்றிதான், ஏன் நம்ம ஒரு கட்சியாக இருந்தால் என்ன. அதே நேரத்தில் அரசியலில் நடக்கிற கோளாறுகளை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா உங்களை மாதிரி நானும் சின்ன வயசில் நான் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அன்னைக்கு நான் எம்ஜிஆர் ரசிகன் என்று சொல்லுவதை விட எம்ஜிஆர் வெறியன். அவருக்காக நான் திராவிட கட்சிக்காக எத்தனையோ முறை நானும் போஸ்ட் ஒட்டியிருக்கேன், ஓட்டு கட்டு போயிருக்கேன், சபத்தில் எழுதியிருக்கேன். ஏன் எங்கள் அப்பாவையே தோக்கடிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருந்திருக்கேன். அப்படி நான்லாம் போயிட்டு வந்து அந்த தலைவர்களோட இன்னைக்கு இருக்கோன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் நான் வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லலாம், நானும் அவங்ககிட்ட பழகியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். அதை விட நாம் நேரில் பார்க்குறதும் எவ்வளவு அவலங்கள் நடக்குதுன்னு பார்க்குறோம். நாட்டில் எவ்வளோ குறைகள் இருக்குது, இதை நிச்சயமாக தீர்க்க முடியும் மனசுக்குள்ளே நிலைமை வரும்பொழுது தான் நம்மளும் ஒரு கட்சியை ஆரம்பித்து நம்ம ஆரம்பத்திலேருந்து நம்ம ஏழை மக்களோட நடுத்தர மக்களோட பழகி ஏன் நம்ம இறங்கக்கூடாது அப்படிலாம் யோசித்தேன். அப்போ கூட சிலர் சொன்னாங்க, இவர் சின்ன மீன், அதாவது சொத்தை வித்துட்டேன்னு சொன்னதுக்கு சின்ன மீனை போட்டால் தான் பெரிய மீனை பிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் சொத்தை வித்துட்டு போயிருக்காருன்னு. அப்போ தான் இன்னொரு உண்மையும் தெரிஞ்சு, அப்படின்னா இந்த 40 வருஷ காலமாக நீங்கள் இப்படி தான் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்களும் இந்த மாதிரி சின்ன மீனை போட்டு ஏதோ பெரிய மீனை பிடிக்கணும், நீங்கள் லஞ்ச லாவணத்தில் ஊறி போயிருக்கீங்க. அப்படித்தானே அப்படி நானும் நினச்சேன். எல்லாரும் எல்லா கட்சியிலும் கொள்கையை பற்றி பேசும் பொழுது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களை காப்பாற்றுவேன் தான் சொல்கிறாங்க. நான் இப்பயும் அடித்து சொல்கிறேன்,
நம்ம ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க. இதோ இத்தனை லட்சம் பேர் இங்கே இருக்கீங்க, வெளியே எத்தனை லட்சம் பேர் நிற்கிறாங்க. இன்னைக்கு பத்திரிகையாளர் நீங்கள்லாம் பார்க்குறீங்க. உண்மையிலேயே இந்தியா திரும்பி பார்க்கணும்னா நிச்சயமாக திரும்பி பார்க்கணும். இப்படி ஒரு கூட்டத்தை எந்த மாநாடும் பார்த்துருக்காது. யாரும் நல்லது செய்கிறாங்களா? நான் என் பாக்கெட்லேருந்து நான் எவ்வளோ எடுத்து செலவு பண்ணுறேன் நிச்சயமாக எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்ணுறேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுகிற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறது. நான் கேட்பேன், எந்த அதாவது இப்போ புரிஞ்சுங்க, நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். அது உண்மை. சமீப காலமாக இந்த 1 மாதம் 2 மாதமாக தான் எங்கடா இந்த விஜயகாந்த் வந்துடுவானா அப்படின்ட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் ஏதோ ஒரு உதவி இப்போ தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல, அந்த உதவியும் மக்களுக்குத்தானே போய் சேருங்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் கூட. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன கட்சி கொள்கைகள்னு கேட்கிறாங்க. வரிசையா அவர் சொன்னார், எல்லா நல்ல முதலமைச்சர்களுக்கும் இருக்கும் கொள்கைதான் இந்த கட்சியின் தலைமைக்கும் இருக்கிறது. நல்ல கல்வி, தரமான கல்வி, எல்லா தரப்பினருக்கும் போய் சேர வேண்டும். சாதியும் மதத்தையும் சொல்லி சொல்லி விளையாடிய விளையாட்டுகள் நிறுத்தப்பட வேண்டும். நாம் செய்து காட்டுவோம். என்ன நடக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக நின்று காட்டுவோம். பவர்